ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலைங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி சிம்பிளாக பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. இது நம்மளாக வீட்டில் பண்ணோன்னு அப்படி தோன்ற அளவுக்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 3 மீடியம் சைஸ் வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் லைட்டாக சேலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து 2 சில்லியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் லைட்டாக சேலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க 2 விசில் வச்சு வேக விட்டு தொலி எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேறு மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. அடுத்து வாய்வு பிடிச்சிடக்கூடாது இல்லையா உருளைக்கிழங்குல, அதனால பெருங்காயம் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிண்டினீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் சேர்ந்து எல்லோ கலரில் வரும். தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சோண்டு வினிகர் போட்டு நல்லா கிண்டி ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாவு வடைக்கு செய்கிற பேட்டர் செய்யலாம். 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அரிசி மாவு. நீங்கள் பச்சரிசி மாவுனாலும் சரி, இடியாப்ப மாவுனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடையோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு கலருக்காண்டி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. நான் சலிக்கலைங்க, கையை வச்சே இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 1 கப் மாவு எடுத்தீங்கன்னா, கடல மாவு எடுத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி கரெக்டான பதங்க. நம்ம அந்த உருளைக்கிழங்கை உள்ளே வச்சு லைட்டாக மேலே இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். போண்டானா தான் கட்டியாக மாவு மேலே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தேவையில்லை. லைட்டாக ஒரு லேயர் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா கடித்து சாப்பிடும் போது பன்னும் பாவும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் டக்குன்னு நம்ம வாய்க்குள்ளே போகும். அதனால தாங்க இந்த உருளைக்கிழங்கு ஆறின உடனே ஈக்குவலாக 3 ரேஷியோஸாக பிரித்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பன் கிடைக்குதோ அந்த பன் சைஸை பொறுத்து இருக்கும். நான் மீடியம் சைஸ் பன்னு தான் வாங்கியிருக்கேன். அதனால உங்கள் பன் உள்ளே வைக்கிற அளவை பொறுத்து நீங்கள் உருளைக்கிழங்கு இது பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அதில் நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சதை அதை லைட் மாவில் நல்லா பரப்பி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் எப்படி ஹீட் இருக்கணும்னா, நம்ம ஹையில் வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு மாவு போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் பொறுமையாக பொரிச்சு எடுங்க. இந்த மாவு நம்ம தண்ணி கூட ஊற்றிருக்கிறனால உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வராது. இந்த சைடில் இருக்கிற தூள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் பாவுக்குள்ளே போட்டு வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து 3 பச்சை மிளகா நல்லா எண்ணெய் கொதிக்கும் போது போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா பொரிச்சிட்டிங்கன்னா உரப்பு போயிடும். அதனால நீங்கள் தைரியமாக இதை பொரிச்சு வச்சுக்கோங்க. நான் 3ஐயும் நல்லா எப்பயும் போல் பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ வாங்க பாவு செய்ய போகலாம். நான் க்ரீன் சட்னியும் கார்லிக் சட்னியும் ஹோம்மேடாக செஞ்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தேவையான அளவு க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேவையான அளவுங்க. குழந்தைங்கள்னா கம்மி பண்ணுங்கள். பெரியவங்களுக்குனா கொஞ்சம் கூடாக போட்டுக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பூண்டு சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் லைட்டாக பரவலாக பரப்பி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மசால் பாவ் செஞ்சோம் பார்த்தீங்களா வடை, அதை நடுவில் வச்சுட்டு இந்த க்ரீன் சட்னியை மேலேயும் வச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அந்த பூந்தி மாதிரி உதிர்ந்துச்சு இல்லையா, அதையும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் வடை பாவ் தரமான
முறையில் சுவையாக ரெடி பண்ணிட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா, அடுத்தும் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து க்ரீன் சட்னியும் கார்லிக் சட்னியும் ஐகான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சோமான்னு ஆச்சரியப்படுவீங்க. இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.